நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தடுக்கவும் முடியாது. நீ அந்த பால்குடி முகத்தை தொட்டு ஒரு முத்தமிட்டு வெட்டத்தை விட்டு ஒரு பாட்டு பாடு. அப்போது தெரியுமா அந்த ஆனந்தம். இந்த அன்பே ஒரு ஆயுதம் இல்லாத போராட்டம் தான். அன்பின் வலையில் அகப்படுவானாம் அந்த ஆண்டவன் கூட. பொறுமை போர்க்கொடி, நம்பிக்கை என்பது போர்வாள். அதே நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அவன் வருவான், வந்தே தீர்வான். எப்படி சொல்கிறாய்? நாம் அவன் மீது குற்றம் சொல்ல போனதற்கு ஒரு பதிலடி கொடுக்க எதிர்பாருங்கள் அப்படி நடக்க போவதை. பாவம் ஏமாந்தவர்கள் அங்கே கும்பலாக உட்கார்ந்து கோபத்தால் வந்த விளைவுகளை சொல்லி எழுதார்கள். கண்ணனை எப்படி பார்ப்பதென்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏங்குகிறார்கள்? சமாதானத்துக்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது அப்படித்தான் தெரிகிறது. இன்று நமது சேனாதிபதியை ஏன் பகைத்துக் கொண்டோம் என்று நினைக்கிறார்கள். நாமும் அதற்காக பிடிவாதமாக இருந்தால் எப்படி? வெண்ணெய் இல்லை கண்ணா, இனிமேல் அது கிடைக்க என்னதான் செய்கிறது? பேச வேண்டிய பேச்சு. வெண்ணெயை கண்ணால் பார்த்து வெகு நாள் ஆச்சு. என் படை வீரர்களின் மன உறுதி எல்லாம் இவ்வளவுதானா கண்ணா? அட, பசி வந்திட 10 பறந்து போய்விட்டது உங்களுக்கு. எதிரி படை இன்னும் நமக்கு அடங்கவில்லையே. அவர்கள் தக்க நேரம் பார்த்து சதி செய்ய நினைத்தால்? சொல் மன்சுகா, சொல். அந்த பெண்களை நம்ப முடியாது. நம்மால் வெண்ணெய் இல்லாமலும் இனி இருக்க முடியாது. ஒன்றும் புரியவில்லை. சரியான முடிவெடுக்க என்னதான் செய்வது? இல்லை, எந்த முடிவுக்கும் நான் வரவில்லை. நீயே சொல்கிறாய் என்றால் பகைவரை சந்திக்க இன்று நமக்கு சக்தி இல்லை. போர் முறை மாற்றப்பட வேண்டும். போதும் என்று விட்டுவிடக்கூடாது. வெண்ணெய் வேண்டும் என்றால் எதையும் சந்திக்க உறுதி, விடாமுயற்சி நமக்கு, நம் கூட்டத்திற்கு இறுதி வரை இருக்க வேண்டும். நம் கூட்ட முயற்சி தளரக்கூடாது. மன்னிப்பு கேட்கும் வரை அவர்களை விடக்கூடாது. ஓ, நம் போராட்டம் இன்னும் தொடரும், ஓயாதா? இல்லை, போராட்டம் தொடராது. புதுமையாக நான் அதை நடத்தப் போகிறேன். சமாளிக்க தெரியாமல் அவர்கள் நடந்தது எல்லாம் மறந்து நம் காலடியில் விழுவார்கள். அன்பு மட்டும் இருக்கிற நெஞ்சில் வேற்றுமை இல்லை, விரோதம் இல்லை. புனிதமான இந்த எண்ணம் அங்கே புரியுமா சேனாதிபதி? தோழரே, இது புனிதமான மாதம் என்கிறார்கள். அதனால் எல்லா கிராமத்து பெண்களும் கார்த்தியாயனி அம்மனின் விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக்க பயபக்தியுடன் கார்த்தியாயனி அம்மன் கோயிலுக்கு பூஜைக்காக செல்கிறார்கள். அங்கே நாளையும் செல்வார்கள். திட்டம் போடுவேன், செயல்படுங்கள். கண்ணீர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. குளித்துக் கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது. ஆமா, தண்ணீர் அடிக்காதே.
தண்ணீரில் குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. யார் கூடாது என்றார்கள்? அட, கண்ணன் குழலோசை போல் இருக்கிறதே. போல என்ன, அவன்தான், அந்த கண்ணனே தான். புல்லாங்குழல் ஊதி நம்மை அழைக்கிறானா? அதோ அவனை போல் தெரிகிறதே. பதுங்கிக் கொண்டிருக்கிறானா? பதுங்குவது அவனுக்கு பழக்கம் தானே. வாருங்கள், போய் பார்க்கலாம். அட, நமது உடைகள் எங்கே? அதோ பார், அவன் சின்ன சின்ன கால்கள் தெரிகின்றன. அவன்தான், அவனேதான். கண்ணா, ஏ கண்ணா, ஏ திருட்டு கிருஷ்ணா. அட, என்ன குறும்புத்தனம்! உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? இங்கே உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? புல்லாங்குழல் ஊதுவது. சரி, உங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? நாங்கள் குளித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? குளியுங்கள். கண்ணா, நாங்கள் இப்போது வெளியே வர வேண்டும். கண்ணா, ஓ, வரலாமே. முடியாதே, இப்போது உடைகள் இல்லையே. உடை இல்லாமல் நீங்கள் குளிக்கிறீர்களோ? சீ சீ சீ, இது தப்பில்லையா? உடை இல்லாமல் நதியிலே குளிப்பது பாவம் அல்லவா? நதி தேவதையை அவமானப்படுத்தலாமா? போதும் கண்ணா, தப்புதான் செய்திருக்க கூடாது. நாங்கள் போட்ட உடைகளை காணவில்லை. படியிலே தான் போட்டிருந்தோம். யார் எடுத்தார்களோ பாரேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? புல்லாங்குழல் ஊதுவதிலேயே நான் என்னை மறந்திருந்தேன். நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்கள். முடியாதே, ஆடை இல்லாமல் எப்படி வெளியே வருவது கண்ணா? எப்படி ஆடை இல்லாமல் சென்றீர்களோ அப்படி. அப்போது யாரும் இங்கில்லையே. உண்மையாகவா? ஏன் போய் சொல்லுகிறீர்கள்? நிஜம்தான் சொல்கிறேன், யாரும் இல்லை. ஏன், பகவான் கூட இல்லையா? பகவானா? ஆம், பகவான் தான். உங்களுக்கு தெரியாதா? பகவான் தான் எங்கும் இருக்கிறாரே. பகவானுக்கு முன்னால் ஆடை இல்லாமல் போகலாமா? வெட்கம் இல்லையா? பெண் புத்திதானே, இனிமேல் செய்ய மாட்டோம். தப்பு என்பதை உணர்ந்து விட்டோம். இனிமேலும் தண்ணீரில் இருந்தால் குளி தாங்காது. இப்போது நீதான் உதவ வேண்டும். எப்படியாவது எங்கள் உடைகளை தேடிக்கொடு. கும்பிட்டு கேட்கிறோம் கண்ணா. கும்பிடுவதால் பரிதாபப்பட்டு போகிறேன். நான் போவதற்கு ஒரு நிபந்தனை. என்ன? அட, அங்கு பார். நம் உடைகள் மரத்தில் இருக்கிறது. நல்லவன் போல் நாடகம் ஆடுகிறாய். இப்போது என்ன செய்வீர்கள்? உனக்கு புத்தி ஏன் இப்படி வக்கரமாக போய்விட்டது கண்ணா? வக்கரமாக போகவில்லை, நல்லெண்ணத்தில் அப்படி செய்தேன். பாவம், யார் உடைகளோ கீழே கிடக்கிறது, திருட்டு போய்விடும் என்று மரத்தில் வைத்தேன். உங்களுடையது என்று சொல்வதால் உடைகளை தந்து விடுகிறேன். மீண்டும் ஒரு நிபந்தனை. உன் நிபந்தனை ஒன்றும் தேவையில்லை. அட, மானம் கெட்டவனே, முன்பு வெண்ணெய் திருடினாய், இன்று உடைகளை திருடுகிறாய். கொடுக்க போகிறாயா மாட்டாயா? இதை யசோதையிடம் போய் சொன்னால் அடிபடுவாய் கண்ணா. அந்த அளவுக்கு போக வேண்டுமா? அப்படியே செய்யுங்கள், சீக்கிரம். எனக்கு என்ன? ஏய் மன்சுகா, நீ என்னமோ சொன்னாயே,
இந்த கும்பல் சமாதானத்தை விரும்புகிறது என்று பார்த்தாயா இவர்கள் திமிரை? துரோக கூட்டம். அட, குட்டி பாம்பு கூட இங்கு வந்து விட்டதா? இரு இரு, ஒரு பல் தான் போயிருக்கிறது, இன்னும் உடைய போகிறது. ஐயோ, தப்பாக என்னை நினைக்காதீர்கள். வீண் சண்டை எதற்கு? சமாதானத்துக்காக உழைக்கிறேன், தட்டி பார்க்கிறீர்களே. கிருஷ்ணா, இவர்களிடத்தில் எதற்காக வீண் பேச்சு? நாம் இவர்கள் உடைகளை எடுத்து அவர்கள் வீட்டிலே கொடுத்து விட்டால் அப்போது என்ன செய்வார்கள்? நம்மை குறை சொல்வதற்கு ஆடை இல்லாமல் வெளியே எப்படி வருவார்கள்? எப்படி மடக்குகிறான்? கிருஷ்ணா, நாம் சொன்னபடி செய்வோம். மெதுவாக இறங்கி வா, நான் இருக்கிறேன். என்ன இது? உடைகளை எடுத்து போகிறார்களே, இப்போது என்ன செய்வது? கண்ணா, எங்கள் உடைகளை எடுத்து விடு. எடுத்துக்கொண்டு போகாதே கிருஷ்ணா, சொல்வதை கேள். கிருஷ்ணா, எடுத்துக்கொண்டு போகிறார்களே. போவோம். கெஞ்சினாலும் கேட்காமல் போகிறானே. ஐயோ, உடைகளை கொடுத்து விடு கண்ணா. இப்படி பழி வாங்குகிறானே. கண்ணா, உடைகளை கொடு, போகாதே. இந்த பிள்ளைகள் அளவுக்கு மீறி போகிறார்கள். மன்சூகா, அதை கேட்டாயா? அளவுக்கு மீறி நாம் போகிறோமாம். போனால் என்ன செய்வார்களாம்? நீ பயப்படாமல் வா. அட, போகிறார்களே. அவன் குறும்பு பொறுக்கவில்லை. இல்லை இல்லை கண்ணா, இப்படி விட்டு போக கூடாது. இனிமேல் சண்டை போடவே மாட்டோம். நில்லுங்கள், பார்ப்போம் கிருஷ்ணா என்னதான் சொல்கிறார்கள் என்று. கண்ணா, உன்னோடு சண்டை போட மாட்டோம். எங்கள் உடைகளை கொடுத்து விடு. சமாதானத்தை ஏற்றுக்கொள்வீர்களோ? எங்கள் நிபந்தனையை சொல்லவா? சொல்லு. முதல் நிபந்தனை, இன்றிலிருந்து எங்களை பற்றி கோல் சொல்ல யசோதா மாதாவிடம் போகவே கூடாது. சம்மதம் தானா? சம்மதம்தான். வெண்ணையை என் நண்பர்களுக்கும் எனக்கும் தினமும் கொண்டு வந்து தர வேண்டும். சம்மதம் தானா? சம்மதம்தான். முடிவாக நீங்கள் காதை பிடித்து மன்னிப்பு கேட்க வேண்டும். எங்களை மன்னித்து விடு கண்ணா, மன்னித்து விடு. உறுதியாக சொல்லுங்கள், இனிமேல் இப்படி ஆடை இல்லாமல் நதியில் வந்து குளிக்க மாட்டோம் என்று. சரி, குளிக்க மாட்டோம். போடுங்கள் 5 முறை தோப்புக்கரணம். 1 2 3 4 5. தப்பு செய்ய மாட்டோம் என்று கண்ணனை பார்த்து வணங்குங்கள். வணக்கம். நலம் பெருக. உடைகளை வைத்து விடுங்கள். போங்கள், திரும்பி பார்க்காமல் போங்கள். கண்ணை மூடிக்கொண்டு போங்கள்.